வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கும் போது எதை கவனிக்கணும்? கலரா, குவாலிட்டியா? இந்த வீடியோல இத பத்தி தெளிவா சொல்றேன். என்ன ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. உண்மையை சொல்லணும்னாக்கா இதுல ரெண்டுமே முக்கியம் தான். ஆனா எதுக்கு ஃபர்ஸ்ட் பீரியாரிட்டி கொடுக்கணும்ன்றது ஒரு கணக்கு இருக்கு. கலர் உங்க வீட்டோட அழகை காட்டும். குட்டி ரூம் பெருசா காட்டவும் ஒரு பாசிட்டிவ் வைபை கொண்டு வரவும் கலரை செலக்ட் பண்றது முக்கியமான விஷயம். பெயிண்டிங்கிறது வெறும் அழகாக மட்டும் இல்ல, அது உங்க செவுத்தோட பாதுகாப்பு கவசமும் கூட. நல்ல குவாலிட்டி பெயிண்ட்ஸ் தான் வெயில், மழை அண்ட் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாம உங்க செவுத்த பாதுகாக்கும். நீங்க ஒரு சூப்பரான கலரை செலக்ட் பண்றீங்க, ஆனா குவாலிட்டி ரொம்ப கம்மியா இருக்குதுனாக்கா என்ன ஆகும்? ஒரே ஒரு வருஷத்திலேயே அந்த கலர் டல் ஆகிடும். ஈரப்பதம் தாங்காம பெயிண்ட் உறிஞ்சு கொட்ட ஆரம்பிச்சிடும். செலவு அதிகமாகும். கம்மி விலையில பெயிண்ட் வாங்கிட்டு வருஷத்துக்கு ஒரு முறை நீங்க பெயிண்ட் அடிச்சுனாக்கா அது உங்களுக்கு நஷ்டம் தான். இதுவே நல்ல குவாலிட்டி பெயிண்டா இருந்தா 5 to 7 வருஷம் கவலையே இல்லாம இருக்கலாம். எக்ஸ்டீரியர் வால்ஸுக்கு கண்டிப்பா வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்ட் தான் அடிக்கணும். இங்க கலரை விட குவாலிட்டி தான் ராஜா. ஆனா இன்டீரியர் வால்ஸுக்கு வாஷபிள் குவாலிட்டி பெயிண்ட் தான் செலக்ட் பண்ணணும். குறிப்பா வீட்டுல குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க கிறுக்குனாலும் அது அழிக்கக்கூடிய குவாலிட்டி பெயிண்டர் தான் முக்கியம். சுருக்கமா சொல்லணும்னா நல்ல குவாலிட்டியில உங்களுக்கு பிடிச்ச கலரை செலக்ட் பண்ணுங்க. கம்மி விலை பெயிண்ட் வாங்கி உங்க வீட்டை பாழாக்கிறாதீங்க. பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல பிரைமர் கோட்டிங் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்பதான் குவாலிட்டி இன்னும் நல்லா இருக்கும். சோ இந்த மாதிரி பெயிண்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனுக்கு எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராச்சும் பெயிண்ட் அடிக்க போறாங்கனாக்கா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க.